ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் பற்றி தான் எல்லோரும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு பார்க்கலாம். அங்கே பார்த்தோன்னா தன்னுடைய மகனுக்கு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் எல்லாருமே போயிருக்காங்க. அந்த பையனுக்கு அம்மா கிடையாது, அப்பாவும் பையனுமே பார்த்துருக்காங்க. அந்த பையனை பிடிச்சி போயிடுச்சு. சரி, கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு நடந்திருக்கு. அது என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா பார்த்திங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா மாமனாருக்கு ரொம்ப அந்த பொண்ணை பிடிச்சிச்சு. அதனால் அவளை நம்மையே கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா இப்போ பையனுக்கு பொண்ணு பார்க்க இடத்துல எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பேசி திருமணமும் பண்ணிக்கிட்டார். இதனால் மனசு உடஞ்சி போயிட்டான் அந்த பையன். எனக்கு பார்த்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு ரொம்ப பொண்ணை பிடிச்சி போச்சு, நீங்கள் பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஊரில் எல்லாம் வேறு பொண்ணாக எல்லாம் 1000 பொண்ணு இருக்குது, வேறு பொண்ணை வச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி எவ்வளவோ ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பையனுக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு பார்த்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பிடிச்சி போச்சு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம், இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் சொல்லி பயங்கரமாக கத்தி சண்டை போட்டிருக்காரு. எனக்கு பார்த்த பொண்ணை எப்படி நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம் சொல்லி சண்டை போட்டுருக்காரு. இதுக்கப்புறம் எனக்கு திருமணமே வேண்டாம், நான் சாமியாராக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாமியாராக போயிட்டார். இந்த செய்தி தான் இப்போ வைரலாக போய்கிட்டுருக்கு. தன்னுடைய சொந்த மகனுடைய வாழ்க்கையை ஒரு தந்தை வீணடிச்சிருக்காரு, வாழ்க்கையை அழிச்சிருக்காரு. தன் வாழ்க்கைக்காக பார்த்தீங்கன்னா தன் வாழ்க்கையை வாழ்க்கைக்காக தன்னுடைய மகன் வாழ்க்கையை இப்படி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்கு.